கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை பிறக்கிற இடமே சுய இச்சை, கண்களின் இச்சை, சொந்த மாம்சத்திலே வருகிற இச்சை ஜீவனத்தின் பெருமை. ஆகையால் அநேகர் பாவ இச்சைக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறார்கள். மனிதனுக்கு இப்படிப்பட்ட சோதனையை ஜெயிப்பது எப்படி என்று தெரியவில்லை. பெரும்பாலானவர்கள் விழுந்து விடுகிறார்கள். கர்த்தர் துக்கத்தோடு சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்களே என்று புலம்பினார். பிரியமானவர்களே, சோதனை வரும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எச்சரிக்கை வருகிறது. அங்கே போகாதே, அவர்களோடு பேசாதே, அதை பார்க்காதே என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ஆவியினாலே இப்படிப்பட்ட சோதனையை ஜெயமெடுக்க உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.